அண்ணா சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். டேய் எசுக்கி இந்த வாட்டியாவது இவங்க சொல்றது எல்லாம் கேட்காத உன் புத்தி என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீ முடிவெடு. சவுந்தரபாண்டி எசுக்கியை பார்க்குறாங்க என்னாச்சு இவளுக்கு இவ போக மாட்டாத அளவுக்கு பாக்கி ஏதோ நல்லா பொடி போட்டு வச்சிருக்கா போல இருக்கு. இவன் என்னடானா என் தங்கச்சியை கூட்டி போறேங்கிறான் இவளும் என் அண்ணன் கூப்பிடலையே அழுதுகிட்டு இருந்தா இப்போ என்னடானா வா வான்னு கெஞ்சுறானே. அப்பவும் இவ போக மாட்டேன்னு யோசிக்கிறாள் என்னவா இருக்கும். ரெண்டு பேருமே விளையாடுறாங்கன்னு நல்லா தெரியுது. இதுக்கு இடையில பொந்து நாமளும் ஒரு விளையாட்டை காட்டலான்னு சவுந்தரபாண்டி என்னல வா வான்னு கெஞ்சினாலும் இவ வரமாட்டா பாருங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அவங்க எல்லாம் கிடக்குறாங்க நான் கூப்பிடுறேன் வாழ நம்ம வீட்டுக்கு போலாங்கிறாங்க. சங்கம் அழுதுகிட்டே எசுக்கி கிட்ட கேக்குறாங்க நீ வாழ வேண்டிய பொண்ணு எசுக்கி பாண்டிய நினைச்சு பாரு நீ அவனை மறந்துட்டு போயிடாத இங்கேயே இருடையன்னு கெஞ்சுறாங்க. ஊர் பஞ்சாயத்தார் சொல்றாங்க என்னது ஆளுக்கு பேசிட்டு இருந்தா எப்படி இது எசக்கியோட வாழ்க்கை அவளே முடிவெடுக்கட்டுமேங்கிறாங்க ஊர்க்காரங்க. சண்முகம் துண்டை எசக்கிக்கு முன்னாடி குறுக்க போடுறாங்க. இங்க பாருல எசக்கி அப்போ ஒரு தடவை நீ தப்பான முடிவெடுத்துட்ட எசக்கி அப்பதான் நீ ஒரு தப்பான முடிவெடுத்துட்ட இந்த தடவை தெளிவான முடிவெடு இதோ இந்த துண்டை தாண்டி நீ அண்ணன் இருக்கேன் வா எல்லாமே தூக்கி போட்டுட்டு வா நான் இருக்கேங்கிறாங்க சண்முகம். பாக்கியம் அழுதுகிட்டே எசக்கி கிட்ட சொல்றாங்க இங்க பாருல இந்த துண்டை தாண்டி போனீங்கன்னா என் பணத்தை தாண்டி போற மாதிரி மேல சத்தியமா சொல்றேன் நீ இதை தாண்டி போக கூடாது நம்ம வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுடி நம்ம வீட்டுல தான் நீ இருக்கணுங்கிறாங்க பாக்கியம். எசக்கி தினம் தினம் அந்த வாழ்க்கையை நினைச்சு சாக போறியா இல்ல உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அதை நீ வாழ போறியான்னு சண்முகம் கேட்கறாங்க. வேண்டல எசுக்கி நீ பாண்டி பையில நினைச்சு பாரு நம்ம வீட்டு விட்டு போகாதீங்கிறாங்க பாக்கியம். இந்த துண்டை தாண்டி சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி வா அப்படின்னு கூப்பிடுறாங்க சண்முகம். என்னல வெறும்பையில இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்ட அவ எசுக்கி ஒன்னும் உன் தங்கச்சி கிடையாது. சவுந்தரபாண்டியோட மருமக கல்யாணமாகி ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு வந்துட்டான்னா அங்கே என்ன நடந்தாலும் அதை சகிச்சுட்டு தான் இருக்கணும். அவே வந்தாலும் வாயை பற்றிக்கிட்டு கம்முன்னு தான் கிடக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் காட்டுட்டுமா அதோ நிற்கிறல்ல பாக்கியம் அவள் தான் காரணம். இல்லை வெறுமையில் இன்னும் என்ன தங்கச்சி மூஞ்சிவே பார்த்துட்டு இருக்க அவள் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டல்லங்கிறாங்க சவுந்தரபாண்டி. எசக்கி நான் சொன்ன மாதிரி முதல்ல நீ துண்டை தாண்டி வாழ நான் இருக்கேங்கிறாங்க சண்முகம். யோசிக்காத அண்ணன் இருக்க வா வான்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க சண்முகம். வெறுமையில் நீ எவ்வளவுதான் கூவி கூவி கூப்பாடு போட்டாலும் அவன் வரமாட்டாடா. எசக்கி முடிவெடுத்துட்டாங்க. அண்ணன் பக்கத்துல போய் நின்னதுக்கு அப்புறம் இங்க பாருங்க மாமனாரே என் வாழ்க்கையை விட என் அண்ணன் தான் எனக்கு முக்கியம் என்னோட உசிரே எங்க அண்ணன் தான். இவ்வளவு நாளா ஆதரவா இருந்த பாக்கியம் சொன்னதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு எசக்கி துண்டை தாண்டி அந்த துண்டையும் எடுத்து அண்ணன் தோல் மேல கௌரவத்தை காப்பாத்தி அண்ணேன்னு கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. சவுந்தரபாண்டி எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் கேளுங்க தாய்க்கொடி சொந்தத்தை விட தொப்புள் கொடி சொந்தம் தான் பெருசு. இவ என் தங்கச்சி அதுவும் சண்முகத்தோட தங்கச்சி செட்டுகளையும் உடன்குடியும் கூப்பிட்டு போடுங்கடா வேட்டு அப்படிங்கிறாங்க. வேட்டு சத்தம் கிட்டி முழுங்குது. எசக்கி தங்கச்சி வந்த சந்தோஷத்துல தாள தம்பட்டங்கள் எல்லாம் அடிச்சுக்கிட்டு அரைவழிகோ விட சண்முகம் ஆட்டம் பாட்டத்தோட சரியான கொண்டாட்டத்துல போறாங்க. ஊர்வலமே மக்களும் போறாங்க. உன்னோட பேச்சை மீறி போறேன் இன்னொரு தடவை எங்க அண்ணனை மதிக்காம நான் இவர் பேச்சை கேட்காம நான் வர முடியாத எங்க அண்ணன் கூடயே போறேன்னு சொல்றாங்க எசக்கி. இதை பார்த்த பாக்கியம் பரிதாபமா பார்த்துட்டு இருக்காங்க. வெட்டிகளையும் உடன்கடியும் பட்டாசு முழக்கிறாங்க. எசக்கியை கூட்டிட்டு போறதுக்கு கார் அலங்காரம் பண்ணி அதுல தேர் அமைச்சு அதுல கோர வச்சு கூட்டிட்டு போறதுக்காக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதை பார்த்ததும் அப்படியே பட்டாசு முழங்குது. அங்க எல்லாரும் ஆட்டம் பாட்டத்தோட வந்து நிக்கிறாங்க. என்ன மாமனாரே வெடியும் வெட்டும் காதை கிளிக்குதான்னு கேக்குறாங்க சண்முகம். வெறும்பையில கூமிட்ட பையில என் வீட்டுல இருந்தே என் தங்கச்சியை நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி நீ கொண்டாட்டத்தோட கூட்டி போயிருந்தீங்கன்னா மண்டையில மசாலா இல்லாதவன் தானே போறான்னு நானும் விட்டுருப்பேன். ஏண்டா ஊர் மக்கள் முன்னாடி மேல தாளத்தோட என் தங்கச்சி வாழா வெட்டியாவே என் கூட என் வீட்டுல இருக்கட்டும்னு கூட்டிட்டு போறியே இன்னமும் நீ தாண்டா அசிங்கப்பட போறேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. யார் அசிங்கப்பட போறது அங்க பாரு அங்க சூடு அங்க பாருக்கன்னா பாருங்கிறாங்க சண்முகம். அதை பார்த்த சவுந்தரபாண்டி வாயை பிளந்தபடி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க டவுசரோட ஓட விட்டதை அப்படியே போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காங்க சண்முகம். எல்லாருமே அதை பார்த்து கெக்க பக்கன்னு சிரிக்கிறாங்க. மாமனாரே இனிமே நீங்க சவுந்தரபாண்டி கிடையாது டவுசர் பாண்டிங்கிறாங்க. மாமனாரே இது மட்டும் இல்ல இன்னும் இருக்கு டே அந்த நோட்டீஸை கொண்டாங்கிறாங்க. ஐயோ இது என்ன நோட்டீஸ்னு கேக்குறாங்க பாண்டியம்மா. ஐயோ அக்கா நீயாவது கேளுங்கிறாங்க சவுந்தரபாண்டி ஐயா வாழ வந்த மருமகளை மண்ணெண்ணெய் ஊற்றி கொடுமை பண்ணி கொலை பண்ண பார்த்திருக்காங்க. காலமா இவங்க வீட்டு பெண்களை இப்படித்தான் அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மனுஷனுக்கு நம்ம தான் தண்டனை கொடுக்கணும். ஒரு மனுஷன் நம்ம விட்டு வைக்கவே கூடாது. ஐயா சவுந்தரபாண்டி ஐயா உங்களை என்னமோ நினைச்சோம் நீங்க இப்படியா வாழ வந்த மருமகளை கொடுமைப்படுத்தி இருப்பீங்க ஐயா அடிச்சு துன்புறுத்தி இருக்கீங்க. நீங்க எல்லாம் ஊருக்குள்ள ஒரு பெரிய மனுஷன் நடமாடுறீங்களா இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை ஐயா அடத்தும் நீங்க எல்லாம் மனுஷனான்னு கேக்குறாங்க. என்ன மாமனாரே டவுசர் பாண்டி நீ பண்ணின காரியமெல்லாம் சில பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். அதனாலதான் 18 ஊரையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சு உன்னோட யோகிதையெல்லாம் அப்படியே அம்பலம் ஏற்றி விட்டுருக்கேன். அதுதான் நோட்டீஸ் அடிச்சு தெரியாதவங்களுக்கும் தெரியப்படுத்தி இருக்கேங்கிறாங்க சண்முகம். என்ன மாமனாரே டவுசர் பாண்டி ஊர் முழுக்க இன்னைக்கு உன்னோட போஸ்ட் தான் நல்லா பார்த்து ரசிங்கிறாங்க. இந்த பக்கமா பாக்கியம் அழுகுறாங்க. எசக்கி நீ அவசரப்பட்டுட்டியே பாண்டி வர வரைக்கும் பொறுத்திருக்க கூடாதா நீ காத்திருந்திருக்கலாமே இப்படி அவசரப்பட்டியடி. ஆமா அத்தான் எடுத்திருக்கிற முடிவு தான் கரெக்ட். அண்ணி நீங்க அண்ணன் கூட போயிட்டு வாங்க எங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு முடிவு எடுத்துக்கலாங்கிறாங்க சிவபாலன். எசக்கி வேண்டாமல அத்தை சொன்னா கேளுன்னு கெஞ்சறாங்க பாக்கியம். இல்ல என் அண்ணன் பேச்ச மீற முடியாதுங்கிறாங்க எசக்கி. என் தங்கச்சிய கௌரவமா மரியாதையா என் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன் சந்தோஷமா நான் வச்சிருப்பேன். தங்கச்சியோட வாழ்க்கை என்னங்கிறத நான் பாத்துக்கிறேன் உன் மவ வாழ்க்கை என்னங்கிறத நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இல்ல வாங்கல போலாம் அப்படின்னு சண்முகம்
எஸ்கே கூட்டிட்டு போறாங்க. நாதஸ்வரம் வாசிக்க தாள தம்பட்டங்கள் முழங்க எஸ்கே மண்ணுல கால்படாம அப்படி சண்முகம் தங்கச்சியை தூக்கி அப்படி தேர்ல வைக்கிறாங்க. சண்முகம் எஸ்கே பாக்குறாங்க. எஸ்கே கண் கலங்கி கொண்டிருக்காங்க. ஏல எஸ்கே எதுக்குல இப்ப கண் கலங்குற? உன் வாழ்க்கை திரும்பவும் உனக்கு சந்தோஷமா கிடைச்சிருக்கு. நீ போய் கண் கலங்கிட்டு இருக்கிறிய. கண்ணை தொடச்சுக்கிட்டு அண்ணன் கூட சந்தோஷமா வாழ எஸ்கே. டேய் மேலதாளங்களெல்லாம் முழங்குகிடாங்கிறாங்க. நாதஸ்வரம் வாசிக்க தாள தம்பட்டங்கள் முழங்க அந்த இடத்துல சண்முகம் கொண்டாட்டத்தோட சந்தோஷமா எஸ்கே கூட்டிட்டு போறாங்க. குறுக்க வந்து ஒருத்தர் கேக்குறாங்க, என்ன பிரசிடண்ட் சார், வாழ வேண்டிய பொண்ணை வாழ விடாம வாழா வெட்டியா மேலதாளத்தோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களே, இது நியாயமா சொல்லுங்க பாக்கலாங்கிறாங்க. தங்கச்சிய சீர்வரிசையோட புகுந்த வீட்டுக்கு அனுப்பணும். புகுந்த வீட்டுல சந்தோஷமா வாழலைன்னா பிறந்த வீட்டுக்கு மேலதாளத்தோட சீர்வரிசையோட கூட்டிகிட்டு வரதாண்டா முறைங்கிறாங்க சண்முகம். ஆமா சண்முகம், நீ சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆட்டத்தோட கூட்டத்தோட சேர்ந்துக்கிறாங்க. என்னடா இது மேலதாள சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கனி வைகுண்டம் 2 பேரும் வெளியில வந்து பாக்குறாங்க. வந்து பார்க்கும்போது என்னது மேலதாளத்தோட எஸ்கே கூட்டிட்டு வரேனேங்கிறாங்க. ஆமாப்பா எஸ்கே எவ்வளவு சந்தோஷமா வருது பாருங்கிறாங்க கனி. சண்முகம் எதுக்குடா எஸ்கே மேலதாளத்தோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்னு கேக்குறாங்க வைகுண்டம். ஆமாப்பா எல்லாம் ஒரு காரணமா தான். எந்த பஞ்சாயத்து என்னை வேண்டான்னு சொல்லி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சோ அதே பஞ்சாயத்து முன்னாடி தான் எஸ்கே எங்க தங்கச்சியா நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். மேலதாளத்தோட கௌரவமா கூட்டிட்டு வந்திருக்கேங்கிறாங்க சண்முகம். இனிமே நீ நம்ம வீட்டுல தான் இருப்பியான்னு கனி கேக்குறா. ஆமாண்டி இனிமே எனக்கு யாருமே வேண்டாம், அண்ணனும் நீங்களும் இருந்தா போதுங்கிறாங்க எஸ்கே. ஐயோ இதெல்லாம் நல்லதுக்கோ கெட்டதுக்கோன்னு தெரியலையேங்கிறாங்க வைகுண்டம். எப்போ எல்லாம் நம்மளுக்கு சாதகமா தான் நடக்குது, எல்லாம் நல்லதுதான். நீ போய் ஆரத்தி எடுத்துட்டு வா கனிங்கிறாங்க. கனி போய் ஆரத்தி எடுத்துட்டு வருகிறாங்க. எஸ்கே நீ என்னைக்குமே சண்முகத்தோட தங்கச்சி தான். ஏதோ தாலி கட்டிட்டாங்கிறக்காக புருஷன் கூட அந்த வீட்டுல போய் நீ கஷ்டப்படணுங்கிறது கிடையாது. காலம் பூரா உன்னை கண் கலங்காம வச்சு பாத்துக்கிறதுக்கு அண்ணன் இருக்கேன், உள்ள வான்னு கூப்பிடுறாங்க. சிரிச்ச முகத்தோட வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்கிறாங்க. எஸ்கேயும் வலது கால் எடுத்து வச்சு உள்ள போறாங்க. பஞ்சாயத்துல இருந்து நாங்க கூட்டிட்டு வரும்போது எப்படி மேலதால ஆட்ட ஓட்டத்தோட கூட்டிட்டு வந்திருக்கோம், வீடியோ எடுத்திருக்கோம் பாருப்பா அப்படின்னு சொல்லி வைகுண்டத்துக்கிட்ட போன கொடுக்குறாங்க. வைகுண்டமும் அந்த வீடியோவை பார்த்துட்டு அட சவுந்தரபாண்டி ஆடி போய் நிக்கிறானே பார்த்து அங்கிருந்து எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அங்க பரணி வராங்க. அட மதினியும் வந்துட்டாங்க. மதினி வாங்க இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுங்கன்னு வெட்டிக்குள்ள கூப்பிடுறாங்க. பரணி இவங்களோட சந்தோஷத்தையும் கொண்டாட்டத்தையும் பார்த்துட்டு பரணி இப்ப ரூமுக்குள்ள வெகு வேகமா போயிருக்காங்க. பரணி திரும்பி வந்து பெரிய வெடி வெடிக்க போறாங்க. ஆடி போய் நிக்க போறாங்க. எல்லாரும் வண்டியில இப்படி வாழா வெட்டியா கூட்டிட்டு வந்திருக்கிற முட்டாள் நீ தாண்டா அப்படின்னு சொல்லி புரிய வைக்க போறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.